வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 2 மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள், ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் மலையாள படமான ஐ நோபடி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஹீரோ கார்லேருந்து கீழே இறங்குறாரு. அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, பட் அது யாருக்கும் தெரியல, மறைச்சி வச்சுக்கிட்டு தான் ஒரு பேங்க்குள்ளே போகிறாரு. போன ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த பேங்க்குக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. அதுக்குள்ளே இருந்து ஒரு 3 பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த பேங்க்குள்ளே போகிறாங்க. கொள்ளையடிக்கிறதுக்காக தான் உள்ளே போகிறாங்க. போன ஒரு 2 நிமிஷம் கழித்து வெளியே எல்லாரும் வராங்க. நம்ம ஹீரோவுடைய தலையில ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி பிணை கைதியா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போறாங்க. கார்ல இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு ஹைவேல நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுட்டு இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா கொள்ளையடிச்சவங்க, அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இதுக்கு அடுத்த சீன்லயே ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறது நமக்கும் சரி, போலீஸுக்கும் சரி, பப்ளிக்குக்கும் சரி எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. ஆனால் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன 17 கோடி ரூபாய் பணம் மட்டும் எங்கே இருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் அந்த பணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிஞ்ச அளவுக்கு செம சுவாரஸ்யமாகவே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடியும் போது பார்த்தீங்கன்னா 3 விதமான ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபை இவங்க முடிச்சிருந்தாங்க. ரெண்டாவது படத்தில் நடிச்சிருந்த பிருத்திவிராஜா இருக்கட்டும், பார்வதி திருவோத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மூணாவது இந்த படத்துடைய மேக்கிங்லாம் ரொம்ப தரமாகவே பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி தான். அதுவும் காருக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்களை அடையாளம் காட்டக்கூடிய சீனா இருக்கட்டும், லிஃப்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு இன்னும் 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும், அந்த சீனை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதமா இருக்கட்டும், ஹீரோயினுக்கு நடுவில் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத மூவ் பண்ணி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள காட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த சீனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சினிமோட்டோகிராஃபிலாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நீட்டாகவே இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படம் தேட்டர்லேயே தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். அதனால தமிழ் டப்பிங்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ். அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சில குறைகளும் இருக்கு. படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய எண்டை இவங்க ரொம்ப சூப்பராக ஹைப்போட முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல பெருசாக சுவாரஸ்யமான காட்சிகள் அப்படிங்கிறத பெருசாக இல்லாமையே கொண்டு போயிட்டாங்க. ஒரு கிட்னாப்பிங் சீன் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 40 நிமிஷம்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்துமே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போதுப்பா சீக்கிரம் படத்தை முடிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது டியூரேஷன்ல கம்மி பண்ணியிருக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சில லாஜிக் மீறல்களும் இருக்கு, கமர்ஷியலான ஒரு சில விஷயங்களும் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பெருசா சுவாரஸ்யமான காட்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓவராலா ஒரு மொத்த படமா பார்க்கும்போது சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஓகேவான ஒரு செகண்ட் ஹாஃப் தான். ஓடிடியில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்கு. அடல்கடன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான ஈவில் டெட் பர்ன் அப்படிங்கிற ஹாரர் ஸ்லாஷர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இதுக்கு அடுத்த சீன்லேயே வில்லியம் அப்படிங்கிற ஒரு நபரை ஒரு ஈவில் என்ன பண்ணுது, ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவரை கொண்டுடுது. கொடூரமான முறையில் தான் கொலை பண்ணுது. இறந்து போன நபருடைய இறுதி சடங்குக்கு அவருடைய மனைவி, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் இறந்து போன நபருடைய வீட்டில் ஒன்றா கூடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களே பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் ஃபிலிம் சீரீஸ்ல 6வது படம். இந்த படத்தை நீங்க தனியா ஸ்டாண்ட் அலோன் படமாவே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த 5 பாகங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மேக்கிங் தான். ரொம்ப ரொம்ப தரமாவே பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் சைடில் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் ரொம்ப தரமாவே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது படம் ஆரம்பிச்ச 20 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பரபரப்பு அப்படிங்கிறது த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே
எதுவுமே பெருசா ஸ்லோ டவுன் ஆகவே இல்லை. மூணாவது, படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. ஒரு சில காட்சிகளை எல்லாம் நல்லா த்ரில்லிங்காவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்துல ஒரு சில குறைகளும் இருக்கு. அதை ஃபுல்லா கேட்டுட்டு யாருக்கெல்லாம் இந்த படம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு பாருங்க. சரி, இந்த படத்துல எனக்கு முதல் நெகட்டிவா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, படம் வந்து ஒரு ஹாரர் படம். நம்ம ஹாரர் படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தானே உள்ள போறோம். ஆனா இந்த படத்துல நிறைய கொடூரமான காட்சிகள், நிறைய அருவருப்பான காட்சிகள் இருக்கே தவிர நம்ம எதை எதிர்பார்த்து போனோமோ அந்த ஹாரர் எலிமெண்ட் அப்படிங்கிறது பெருசா இல்லை. எங்கேயுமே பயமுடுத்துற மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறது பெருசா இல்லை. மூணாவது, இந்த படம் ஒரு சைக்கோ கில்லர் படம், இல்ல ஸ்லாஷர் த்ரில்லர் படம், பாடி ஹாரர் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்குற ஃபீலே எனக்கு பெருசா எங்கேயுமே வரல. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனையே இந்த படத்துடைய கதை. நம்ம இதுக்கு முன்னாடி ஈவில் டெட் ரைஸ் இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்த பாங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த கதைக்களம் போகுது. பெருசா வித்தியாசமான விஷயங்கள், காட்சிகள் அப்படிங்கிறது பெருசா இல்லை. யார் இதுல பொழைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மூணாவது, இந்த படம் பயங்கர பரபரப்பா போகுதே தவிர பயமுடுத்துற மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறது பெருசா இல்லை. ஸோ ஓவராலா ஒரு மொத்த படமா பார்க்கும்போது ஒரு சில பேர் இந்த படத்தை ஆஹா ஊஹோன்னு இருக்கு, செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த படம் ஒரு ஓகே ரகம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பயமுடுத்துற மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறது இந்த படத்துல பெருசா இல்லை. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் படம் பார்க்க போறோம், இல்ல பாடி ஹாரர் படம் தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போய் பார்க்கறதா இருந்தால் அந்த படத்தை நீங்க பாருங்க. அந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. பட் எனக்கு இந்த படம் ஒரு ஓகே ரகம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு ரெண்டல்ல மட்டும் தான் இருக்கு. அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலான காட்சிகள் அப்படின்னு சொல்லி பெருசா எதுவும் கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான காட்சிகள், ரொம்ப அருவருப்பான காட்சிகள் அப்படின்னு சொல்லி நிறையவே இந்த படத்துல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் மலையாள படமான 2007 ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். இந்த படம் ஆல்ரெடி தமிழ் டப்டு பண்ணப்பட்ட படம் தான். பட் எந்த ஓடிடிலையுமே அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த படம் அஃபிஷியலாக ஒரு சில ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு அரசியல்வாதியுடைய மனைவி அவங்களுடைய வீட்டில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் போலீஸுக்கு வருது. இப்போ இந்த சம்பவத்தை யார் ஃபஸ்ட்டு நேரில் பார்த்தது, அதாவது இதை யார் ஃபஸ்ட்டு இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி, பக்கத்து வீட்டுக்காரங்க, பேப்பர் போட வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் இந்த சம்பவத்தை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், காலையில் இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3-4 ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்ருக்காங்க, எலிப்பாசனம் கலந்த உணவுகளையும் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வர இந்த கேஸை ஒரு சூசைட் கேஸ்ன்னு சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த இறந்து போன பெண்ணுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வர அரசியல்வாதியுடைய மனைவி அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த கேஸை ஃபேமஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிடெக்டிவான நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இறந்து போன அந்த பெண்ணுடைய கணவரான அந்த அரசியல்வாதியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெட்டையர்கள், 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். அப்பா ஒருத்தர் தான், அம்மா வேறவங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸை கையில் எடுத்து களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பாபநாசம், த்ரிஷம் இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண ஜீத்து ஜோசப்புடைய முதல் படம். அவருடைய படம் அப்படின்னாவே செம சுவாரஸ்யமா போகும், பயங்கர ட்விஸ்ட் இருக்கும். அதே மாதிரியே இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்கு. இன்வெஸ்டிகேஷனை முடிஞ்ச அளவுக்கு செம சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்கு. அடற்கடல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த படங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.